பப்ளிக்கு எல்லாரும் கட்டுப்பட்டுருவோம். கொஞ்சம் சுய சிந்தனை இருக்கிறவன் என்னம்பான், இவன் யார் என்னை கட்டுப்படுத்துறதுக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட என்ன சிஃபத் இருக்கும் தெரியுமா? நல்லது, அதாவது அன்புக்கு கட்டுப்படவனா இருப்பான். அதாவது அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டான், அன்புக்கு கட்டுப்படுவான், நன்மையின் பேரால் கட்டுப்பட வச்சா கட்டுப்படுவான். இதுதான் ஏற்றது செயல், இதுதான் நல்ல செயல் அப்படின்னா, ஓ நல்ல செயல் தானே, அப்போ செய்கிறதுல நமக்கு என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறதுல கட்டுப்படுவோம். அப்போ இது நல்ல செயல்னு கற்றுக் கொடுக்கறது யார் கற்றுக் கொடுக்க முடியும்? மன்னர் சொல்ல முடியாது. மன்னர் இதை உங்களுக்கு அதிக நன்மை பெற்றுத்தரக்கூடிய அமல் எது? எங்களுக்கு கட்டுப்படுவது அதிக நன்மை பெற்றுத்தரக்கூடிய அமல், இதுக்காக உங்களுக்கு சொர்க்கம் இருக்குன்னு நம்ப மாட்டான். புரியுதுங்களா? அந்த இடத்துல யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவனுடைய நம்பிக்கைக்குரியவனாக ஒருத்தர் இருக்கணும். அந்த நம்பிக்கைக்குரியவர்கள் நாங்கள் உலகத்துக்கானவர்கள் அல்ல, நாங்கள் இறைவனுக்குரியவர்கள்னு காட்டிக்கணும். ஆனால் அன்கோ பார்த்தீங்கன்னா இவங்களோட இருக்கணும். இது மாதிரியான ஒரு துரோகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் எல்லா காலகட்டத்திலையுமே இருக்கும். அந்த கூட்டத்துக்கு அது ஒரு மதகுருமார்கள் கூட்டம். எல்லா மதகுருமாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. உலமாய ஹக்கு எல்லா காலகட்டத்திலையும் இருப்பாங்க. உலமாய சூ ஆட்சியாளருடைய ஆஸ்தான உலமாக்கள் எல்லா காலகட்டத்திலையுமே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க, அன்கோ போட்டுருவோம். அன்கோ போட்டு அவங்க ஒரு ரூல்ஸ் உருவாக்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பிரெயின் வாஷிங் பண்ணுவாங்க. அந்த மன்னருக்கு ஆதரவாக பிரெயின் வாஷிங் பண்ணுவாங்க. அந்த பிரெயின் வாஷிங் மூலமாக இவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்படி ஒரு அன்கோ இருக்கும். வெறும் மன்னரும் ஆட்சி பண்ண முடியாது, வெறும் மதகுருமார்களும் ஆட்சி பண்ண முடியாது. ஏன்னா நீ மதகுருமார்களை வச்சு நன்மை தீமைன்னு பேசினா ஒரு கூட்டம் இருக்கும், நல்லதாவது கெட்டதாவது கிடைக்குதா அள்ளிட்டு போய் ஒரு லாரி இங்கே விழுவிட்டும், லாரி செல்ஃபோனு கொண்டு வர லாரி கவுந்து விழுவிட்டும், டிரைவர் செத்து போட்டும், என்ன நடக்கும்? ஆஹா இது அடுத்தவங்க பொருளாச்சே அப்படின்லாம் பார்க்க மாட்டான். ஐஃபோன் ப்ரோ 14 ப்ரோ எவ்வளோ தெரியுமா? 1 லட்ச ரூபா ஒரு ஃபோனு, அல்றா எனக்கு ஒன்று, என் பையனுக்கு ஒன்று, என் மச்சானுக்கு ஒன்று அள்ளிட்டு போவான். யார்? காமன் பப்ளிக். இவனை மிரட்டி மட்டும்தான் பணிய வைக்க முடியும். அப்போ மிரட்டி பணிய வைக்கக்கூடிய அந்த வேலையை அரசாங்கம் செஞ்சிடும், அந்த மன்னர்கள் செஞ்சுருவாங்க. மிரட்ட முடியாத ஆட்களை நன்மையின் பேரால் தூங்க வைக்கக்கூடிய வேலை இவங்க செய்வாங்க. இவங்க விதவிதமாக அவங்களுக்கு பாடம் நடத்துவாங்க. ஆட்சின்னா சும்மாவா? அது இறைவனின் நாட்டப்படி ஒருத்தர் கிடைக்கிறது. அப்போ ஒரு ஆட்சியாளர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இறைவனின் விருப்பத்துக்குரியவர்னு அர்த்தம். அப்போ இவர் கட்டுப்படுவது நீங்கள் இறைவனுக்கே கட்டுப்பட்ட மாதிரி. அப்போ இதெல்லாம் முட்டு கொடுத்து அப்புறம் அழிஞ்சு போகிற துனியாவையாக விரும்புகிறீங்க? இது கொசுவுடைய ரெக்கைக்கு சமமாக இல்லையா? இதெல்லாம் அவங்க பேசுவாங்க. அதெல்லாம் பேசி என்ன பேசுகிறீங்க, மறுமை எவ்வளோ பெருசு, இந்த மாதிரி பேசுறீங்கன்னு வச்சிங்களேன், எண்ட் ரிசல்ட் என்ன நடக்கும்னா, அந்த உரிமை கேட்டு போராடுற என்ன